யோ வாட்ஸ்அப் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கேப்ளே எக்ஸாண்டர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இது பேர் என்னன்னு தெரில எனக்கு சரியா, ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் எனக்கு வந்து இந்த கோல்டன் ஆர்மரில் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது பக்கத்தில். நான் அந்த வில்லேஜையும் காட்டுறேன். ஸோ அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த வில்லேஜில் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பிளாக் வந்து உடச்சிக்கணும். இந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போர்ட்டல் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதே தான் நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த ஆர்மரில் கிடச்சிது நமக்கு. ஒருத்தர் ஸ்கெலிட்டன்னு சும்மா சத்தாயிச்சுட்டே இருக்கான். வாங்க அவனை இப்போ அடிச்சிடலாம் நம்ம. ஓகே கைஸ் இப்போ நம்ம அடிக்கலாம் அவனையே. அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ஓகே கைஸ் இப்போ அவன் செத்துட்டான். இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்கிற பிளாக் வந்து உடைக்கலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம நடுவில் இருக்கிற பிளாக் மட்டும் உடச்சிடலாம். ஓகே உடச்சாச்சு. இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு தெரில. உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மட்டும் முழிக்கக்கூடாது நம்ம, அவ்வளோதானே கைஸ். ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற பிளாக் வந்து உடைக்கலாம். இருங்க கைஸ் நம்ம இங்கே வந்துட்டு இப்படி உடைக்கலாம், இல்லை நம்ம மேலே விழுந்துருவோம். ஓகே கைஸ் இப்போ நம்ம இது உடச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தெரியாமல் கூட அது மேலேயே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது கேரட்லாம் சாப்பிட்டு ஹெல்த் முதல் ஏற்றிக்கலாம். இல்லை நம்ம கீழே விழுந்து செத்துட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். ஓகே நம்ம அப்படியே கார்னர் விட்டு வைக்கலாம். ஸோ ஓகே கைஸ் ஐயோ ஒரே ஹெல்த்து தான். முதல் நம்ம இதை உடச்சிடலாம் கைஸ். இந்த பிளேட் இருக்குங்க இல்லையா, அந்த பிளேட்டை வந்து முதல் நம்ம உடச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு செஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸைட்டடாக இருக்குது. போடுங்க, கோல்டு நிறையா கிடச்சிருக்கு. ஓகே அப்புறம் இந்த சேடல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சேடல் இருக்குங்க இல்லையா, முதல் நம்ம வேஸ்ட்டு பொருளுங்களாம் நம்ம இங்கே தூக்கி போட்டுடலாம். கோல்டு தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, ஃபிஷ்ஷு தேவையில்ல, வீட்டு தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, அப்புறம் வேறு இதுவும் தேவையில்ல, டெரக்கோட்டாவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல கைஸ். ஸோ ஓகே இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஹார்ஸ் வந்து டேம் பண்ணியிருக்கேன் ஆஃப்லைனில். ஸோ அதுக்கு போடுறதுக்கு தான் கைஸ். ஓகே கைஸ் இப்போ நம்ம மீதி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மீதி கோல்டு இருக்குது, அயன் இருக்குது கைஸ். அயன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த செஸ்ட்டில் என்ஜாய்மெண்ட் புக் இருக்குது. போன்லாம் நமக்கு தேவையில்லை. இது எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம சேடல் வந்து எடுத்துக்கலாம். இதோ அந்த செஸ்ட்டில் இருங்க கைஸ், அந்த செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் சேடல் இருக்குது. இந்த சேடல் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே இப்போ நம்ம 4 செஸ்ட்டுமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 4மே பார்த்தாச்சு. ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். அப்படியே அடியில் டிஎன்டி இருக்குது. அந்த டிஎன்டியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு தேவைப்படும் முக்கியமாக. ஓகே கைஸ் அடியில் பார்த்தீங்கன்னா டிஎன்டி இருக்குது. இந்த டிஎன்டி நம்ம எல்லோரும் எடுத்துக்கலாம். டிஎன்டி பார்த்திங்கன்னா எதுக்காவது நமக்கு முக்கியமாகவே அப்படின்னா ஹெல்ப் ஆகும். ஸோ அதுக்கு தான் கைஸ். ஓகே நம்ம இது வந்து ஃபுல்லாக இருக்குது போல். எதே ஒன்று நம்ம வந்து செஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகே கைஸ் நம்மக்கிட்ட இப்போ வந்து டிஎன்டிங்க இருக்குது. ஓகே கைஸ் இப்போ நான் உங்களுக்கு மேலே போயிட்டு வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது இங்கே பக்கத்தில் அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ அந்த வில்லேஜ் தான் இது. ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வில்லேஜு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது தேடிக்கிட்டு இருந்தோங்க இல்லையா, அந்த ஏதோ அதுக்குள்ளே போய் டிஎன்டி எல்லாம் எடுத்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ் தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு இந்த இது கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ முன்ன கிடச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்திருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சுற்றி முற்றி கடை காமிக்கிறேன் ப்ரூஃப்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்திருக்காது. பின்னாடி காமிக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வில்லேஜ் இருந்திருக்கும் சைடில். அந்த வில்லேஜெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயும் போயிட்டு ஏதாவது இருக்குதா கிடைக்குதான்னு தான் பார்க்க போகிறோம். உள்ளே ஒரு ஸ்கெலிட்டன் நிற்கிறான், அவனை நான் பார்த்துட்டேன். பாருங்கள் இவனை வந்து இப்போ நம்ம அடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம அவனை அடித்தாச்சு. ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இங்கே சைடில் இருக்கிற பிளாக் வந்து ஐயோ இன்னொருத்தன் அப்படியே சர்ப்ரைஸாக பயன்படுத்துகிறாங்க கைஸ்.
ஓகே கைஸ் அவனி போட்டு தலையாச்சு. இப்போ வேறு எவனோ இருக்கானான்னு பார்க்கலாம். எவனுமே இல்லை. ஸோ ஓகே இப்போ நம்ம சைடில் இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். ஐயோ ஹெல்த் வேறு ஏறவே இல்லைங்க கைஸ். ஹெல்த் ஏறுற வரைக்கும் இப்போ நம்ம இங்கே தான் உட்காந்து. ஸோ கைஸ் ஹெல்த் ஏறிடுச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே டேரெக்டாக டைவ் அடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே செம்மையாக இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். மொதல் இதை வந்து உடச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம இது உடச்சாச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா போடுகு டைமண்டு. டைமண்ட் இருக்குது. இப்போ நம்ம எதை கீழே போடுறதுன்னே தெரில. இப்போ நம்ம இந்த ரோஸை கீழே போட்டுடலாம். அப்புறம் இந்த பிக்காக்ஸ் வந்து கீழே போட்டுடலாம். இது ப்ரெஷ்ஷு நமக்கு தேவையில்லை. டைமண்ட் எடுத்துக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு டைமண்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவில் வந்து டைமண்டே காட்டுறேன். ஓகே கைஸ் மீதி எது எது தூக்கி போடணுமோ அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். மீதி இது வேணாம், இதையும் தூக்கி போட்டுடலாம். ஸோ ஓகே கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது பாதி தூக்கி போட்டாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது. ஸ்மைட் 1 அப்புறமா எம்ரால் கிடச்சிருக்கு. ஷேடில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதே போதுங்க கைஸ். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் எம்ரால் தான் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ட்ரேடரில் இருந்தாலும் கைஸ் அவங்ககிட்ட நம்ம போய் எடுத்துக்கலாம். இது என்னது டியூன் ஆர்மர் ட்ரிம்மா கைஸ்? இது என்னன்னு தெரில. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ் இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிக்கிச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஏதாச்சும் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது. கோல்டில் வந்து ஆர்மர் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பேண்ட்டு முதல் செஞ்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ் நம்ம பேண்ட்டு செஞ்சாச்சு. இப்போ பேண்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். மீதி எல்லாமே நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் எனக்கு என்னென்னு தெரில. இது என்ன பண்ணணுன்னே தெரில கைஸ். இது எதுவும் போட்டிருக்குதுங்க படிக்கலாம். ஸ்மித்திங்கு டெம்பிளு அப்ளீஸ் டூ ஆர்மருக்கு போடலாமா? நான் இருங்க கைஸ் நம்ம போட முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே நம்மளோட ஆர்மர் காணுமே கைஸ். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இது நம்ம ஆர்மரில் போட முடியுமா என்ன? எப்படி போடணும்னு தெரியலைங்களே கைஸ். இருங்க நம்ம வந்து இந்த கூகுள் செஸ் பிளேட் இங்கே போட்டுடலாம். இருங்க இதுக்குள்ளே போடலாமா என்ன? இது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது இன்கோட்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ். இது வச்சு என்ன பண்ணுறது கைஸ்? இது வச்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஓகே இப்போ நம்ம இந்த ஆர்மர் வந்து மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிரை கட்டி வச்சுருக்கோம். அந்த குதிரையை காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம குதிரை. இப்போ நம்ம இதுக்கு வந்து கோல்டன் சேடல் வந்து போடலாம். சேடலுங்கிறேன் கோல்டன் ஆர்மர் வந்து நம்மளோட இதுக்கு போட்டுடலாம். குதிரைக்கு எக்யூப் போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு சேடலும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சேடல் தான் போட போகிறோம். மொதல் இந்த லீடு வந்து இதுக்கு கட்டி விட்டுறலாம். மொதல் இது விட்டு இறங்கிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து இறங்கியாச்சு. இப்போ லேஷ் பண்ணிடலாம். இதையே லேஷ் பண்ணிவிட்டு அதில் போய் கட்டிடலாம். ஓகே கைஸ் கட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சேடல் தான் போட்டு விட போகிறோம். ஸோ சேடல் பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்குது. இந்த சேடல் வந்து எடுத்து இப்போ நம்ம இதுக்கு போட போகிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ரைடு ஒன்று போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இதை வந்து அவுத்தரலாம் நம்ம. ஓகே கைஸ் இப்போ நம்ம இதில் உட்காந்து பார்க்கலாம். வாவ் கைஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணலாம். நல்லவேளை இதுக்கு வந்து சேடல்லாம் போட்டாச்சு நம்ம. ஸோ ஓகே கைஸ் இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் போய் கட்டி வச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து பின்னாடி இங்கே வந்து கட்டிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இப்போ சேஃப்டி இல்லை. நம்ம எங்கேயாவது போய் போட்டுட்டோம்னா அவ்வளோதான் வம்பா போயிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம இறங்கிடலாம். முதல் இது லேஷ் பண்ணிடலாம். அப்புறமா இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாய் சொல்கிற நேரம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாம்பளும் நம்மளோட குதிரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்மரில் இருக்கோம். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.